எப்படி இவர் சொல்லிட்டு இருந்தாருல, முத்தையா படங்களோ இல்ல வந்து தேவர்மகன் மாதிரி படங்களோ, சின்ன கவுண்டர் படங்களோ அந்த ஜாதிக்குள்ளே வில்லனா வச்சுக்கிட்டு, அப்ப மெட்ராஸ் மாதிரியான ஒரு படம் எடுத்து அந்த சமூகத்துக்குள்ளேயே ஏதாவது நீங்க ஒரு கதையை வச்சு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரீங்க. அது வாழ்வியல் படமாயிடும். என்னுடைய வாழ்வியலே ஊருக்கும் சேரிக்கும் நடுவுல ஒரு வரப்பு இருக்கு சார், அந்த வரப்பை கிராஸ் பண்ணும்போது பிரச்சனை வருது சார், நான் அதையும் தான் காட்டி ஆகணும். சினிமாவுல இதை விட எப்படி அவர் வந்து மென்மையா இன்னும் சமரசப்படுத்தி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அவர் தெரியலன்னா அவர் மட்டும் போயிட்டு போக சொல்லுங்க. பாரம்பரியத்தை தன்னுடைய தான் பிறந்து வளர்ந்த சாதியினுடைய வாழ்வில் இருக்கிறார். அது சாதி கிடையாது, சாதி படம் கிடையாது. பாரம்பரியம் உதாரண புருஷர்களை மட்டுமே நம்ம படம் எடுக்கணும்னா நம்ம ராமாயணத்தை மகாபாரதத்தை தவிர வேற எதையும் நம்ம எடுக்க முடியாது. அதுலயே 1008 ஓட்டைகள் இருக்கு. அதீதமான சாதி வெறி போர்ட் ரூம்ஸ்ல இருக்கு. அதீதமான சாதி வெறி மிக முக்கியமாக எந்த திரைப்படத்தை யார் இயக்குறாங்க, அவங்க என்ன கதை சொல்ல போறாங்கன்றத முடிவு பண்ணக்கூடிய தலைமை பீடத்துல இருக்கு.